வேலனையை நோக்கி படியெடுக்கப் போகும் உலக மக்கள், சந்திரசேகர் தெரிவிப்பு. யாழ் சென்ற அனுர மீது கடும் கோபத்தில் நாகதீப விகாராதிபதி. யாழ்ப்பாண வீதியில் அனுரகுமார திசாநாயக்க நடைபயிற்சி. திருகோணமலை கரையோர கடற்தொழிலாளர்களை பாதுகாக்க மாநகர சபை அமர்வில் கோரிக்கை. உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்ட பலாங்குடை கசப்ப தேரர். எக்னொலிகொட விவகாரத்தில் தொடர்புபட்ட இராணுவ அதிகாரிக்கு வழங்கப்பட்ட பதவி உயர்வு ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதம். அனுர தலைமையில் யாழில் ஆரம்பமாகும் தேசிய வீடமைப்பு திட்டம். துபாயில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட ஆபத்தான நபர்கள். மலையக மக்களுக்கு வடக்கில் காணி அனுரவிடம் விடுக்கப்பட்டுள்ள அவசர கோரிக்கை. ஐநாவின் பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகளை இலங்கைக்குள் அனுமதியுங்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் வலியுறுத்தல். போர்க்குற்றவாளிகள் தண்டிக்கப்படும் வரை பொறுப்புக்கூறலுக்கான அழுத்தத்தை சர்வதேச சமூகம் மேலும் தீவிரப்படுத்த வேண்டும், மனித உரிமைகள் கண்காணிப்பகம். தொடர்பான விரிவான செய்திகள். வேலணியில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்பட உள்ளதுடன் அதைத் தொடர்ந்து பல்வேறு அபிவிருத்திகள் உருவாக உள்ள நிலையில் உலகமே வேலணியை திரும்பி பார்க்கும் நிலை உருவாகும் என கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்தார். வேலணையில் நேற்று இடம்பெற்ற தேசிய பொங்கல் விழாவின் போது கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். வேலணை பிரதேசத்திற்கு அல்லது இந்த தீவக பிரதேசத்திற்கு இன்றைக்கு எதிர்வரும் காலங்களில் பெரிய மாற்றம் ஒன்று நிகழவிருக்கும். அந்த மாற்றம் தான் வேறு எதுவுமல்ல, இன்றைக்கு உங்களுடைய பிரதேசத்திற்கு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் வருகின்றது. அந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மாத்திரமல்ல, அதனோடு சேர்ந்து உலகமே வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு உங்களை பார்த்து குறை கூறுகின்றவர்கள், ஏளனமாக பேசுகின்றவர்கள், நாளைக்கு இந்த வேலணை பிரதேசத்தை நோக்கி படையெடுக்கின்ற ஒரு சூழல் வரப்போகின்றது. அந்த சூழலை உருவாக்குவதற்கான செயற்பாட்டினை முன்னெடுத்தவர், இந்த பிரதேசத்தில் கிரிக்கெட் மைதானம் ஒன்று வேண்டும் என்று கூறியவர் வேறு யாருமல்ல, எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவா. அது மாத்திரமல்ல, அதாவது எங்களுடைய பிரதேசத்தை முன்னேற்றுகின்ற பொழுது, அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற போது அவர் சொல்வார், அடிக்கடி சொல்வார், யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்ப வேண்டும், யாழ்ப்பாணத்தினுடைய மகிமைகள், யாழ்ப்பாணத்தினுடைய மரபுரிமைகள் அடங்கிய பிரதேசமாக யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்புங்கள் என்று எங்களிடம் கூறுகின்றார். அது மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்திற்கு புதிய வகையான நிதி ஒதுக்கீடுகளை செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார். கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளை செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். இந்த தித்மா புயலின் போதும் கூட எங்களுடைய பிரதேசங்கள் கூடுதலாக பாதிக்காவிட்டாலும் கூட உங்களுக்கு தெரியும், கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். ஒதுக்கீடு செய்கின்ற பொழுது எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டார்கள், 15,000 5,000 அது தேவையே கிடையாது. அது அவர்கள் பாதிக்கப்பட்டதா இல்லையா அல்லது என்றால் அவ்வாறான பாதிப்பு என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். பல நாட்களாக வேலைக்கு போக முடியாத சூழல், கடலுக்கு செல்ல முடியாத சூழல். அவ்வாறான சூழலில் இந்த 15,000 எடுத்துக்கொண்டு அவன் மாடி மணிகளை கட்டப் போவதில்லை, அதனால் 15,000 கொடுங்கள் என்று மிக தாராளமாக கூறுகின்ற, அதற்காக நிதி ஒதுக்கீடுகளை செய்தவர். பொங்கல் தினத்தையொட்டி யாழ்ப்பாணம் சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விகாரைக்கு வந்து வழிபாடுகளில் ஈடுபடவில்லை என நைனாதீவு விகாராதிபதி குற்றம் சாட்டியுள்ளார். பொதுவாக ஜனாதிபதி ஒருவர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டால் நைனாதீவு விகாராதிபதியை சந்தித்து ஆசி பெறுவது வழக்கம். ஆனால் தற்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் அவர் தன்னை சந்திக்க வரவில்லை எனவும், அவர் இதுவரை 3 தடவைக்கு மேல் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள போதிலும் ஒரு தடவையேனும் நாகதீப விகாரைக்கு வருகை தந்து தன்னை சந்திக்கவோ வழிபாடுகளில் ஈடுபடவோ இல்லை என்ற குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். மேலும் மஹிந்த ராஜபக்சவுடன் மிக நெருக்கத்துடன் இருந்ததாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இதேவேளை யாழ்ப்பாணத்துக்கு 2 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நைனாதீவுக்கு சென்று நாகவிகாரை விகாராதிபதியை சந்தித்து ஆசைகளை பெற்றுக் கொண்டார். ஜனாதிபதி தன்னிடம் நேரில் வரவில்லை என அண்மையில் நைனாதீவு நாகவிகாரை விகாராதிபதி அதிருப்தி தெரிவித்த நிலையில் இன்றைய தினம் ஜனாதிபதி விகாராதிபதியை சந்தித்து ஆசி பெற்றார்.
அதேவேளை தையிட்டு விகாரை பொறுப்பை தன்னிடம் தந்தால் விகாரை அமைந்துள்ள சுமார் 1.2 ஏக்கர் தனியார் காணிகளுக்கு மாற்றீடாக தையிட்டு விகாரைக்கு சொந்தமான காணிகளில் மாற்று காணிகளை வழங்கி தையிட்டு விகாரை பிரச்சினைக்கு தீர்வு வழங்க தயார் என அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்ததுடன் தையிட்டு பகுதிக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களை நேரில் சந்தித்து நயினாதீபு விகாராதிபதி கருத்துக்களை தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. බස් එක තමයි අන්තිම ඕඩ නික්කිලෝ ඕඩ පාලම් පාලුවක් කියනවා. දැන් ඒ තුනට ගැටුණා විදිහට තියෙන யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ள ஜனாதிபதி பலாலி அண்டனிபுரம் வீதி வழியாக இன்றைய தினம் காலை நடைபயிற்சி மேற்கொண்டார். யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ள ஜனாதிபதி பலாலி அண்டனிபுரம் வீதி வழியாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலை நடைபயிற்சியை மேற்கொண்டார். யாழ்ப்பாணத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் மன்னார் மற்றும் வேலனை மற்றும் மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்தில் இடம்பெற்ற பொங்கல் நிகழ்வுகளில் பங்கேற்ற பின்னர் அவர் பலாலி பகுதியில் சென்று இரவு நேரம் தங்கியிருந்த நிலையில் இன்றைய தினம் காலை பலாலி அண்டனிபுரம் வீதி வழியாக தன்னுடைய நடைபயிற்சியை மேற்கொண்ட போது அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகிறது. அதிக ஆபத்துள்ள வலயங்களில் வீடுகளில் வசிப்பவர்களை வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது. அதற்கமைய பதுளை, கொழும்பு, காலி, அம்பாந்தோட்டை, களுத்துறை, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை, மாத்தறை, நுவரேலியா, ரத்தினபுரி மற்றும் கம்பகா ஆகிய 13 அதிக ஆபத்துள்ள வலயங்களில் உள்ள 9452 வீடுகளில் வசிப்பவர்களை வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த அறிக்கைக்கமைய முதல் முன்னுரிமையின் கீழ் உள்ள வேறு காணிகளில் அவசரமாக மீண்டும் கட்டப்பட வேண்டிய வீடுகளின் எண்ணிக்கை 2025 ஆகும். மேலும் இரண்டாவது முன்னுரிமையின் கீழ் உள்ள வேறு காணியை அவசரமாக கட்டப்பட வேண்டிய வீடுகளின் எண்ணிக்கை 2499 ஆகும். சேதமடையாத ஆனால் வசிக்க தகுதியற்ற வீடுகளின் எண்ணிக்கை 4928 ஆகும். மற்றும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் ஒரு வீட்டை கொண்டு மீள்குடியேற்றுவதற்கு பரிந்துரைக்கப்பட்ட அதிக ஆபத்துள்ள வலயங்களில் அதிக எண்ணிக்கையிலான வீடுகள் கண்டி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அந்த வீடுகளின் எண்ணிக்கை 3355 ஆகும். தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட தகவலுக்கமைய முதல் முன்னுரிமைக்கான அளவுகோல்கள் மண் சரிவுகளால் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சேதமடைந்த வீடுகள் அல்லது உடனடியாக சேதமடைய வாய்ப்புகள் உள்ள வீடுகள் ஆகும். இரண்டாவது முன்னுரிமைக்கான அளவுகோல் மண் சரிவு அறிகுறிகளை காட்டும் வீடுகள் மற்றும் மண் சரிவுகள் தொடங்கக்கூடிய செயலில் உள்ள மண்டலத்தில் அமைந்துள்ள வீடுகள் ஆகும். குறித்த மாவட்டத்தில் நடுத்தர ஆபத்து மண்டலத்தில் 11,363 வீடுகளை கட்டமைப்பு மற்றும் கட்டமைப்பு அல்லாத மண்சரிவு தணிப்பு முறைகளுடன் ஒரே காணியில் மீள்குடியேற்றம் செய்ய தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது. திருகோணமலை கரையோர கடற்றொழிலாளர்களின் கடலரைப்பு பிரச்சினை தீர்க்கப்பட்டு நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும் என திருகோணமலை மாநகர சபையின் விசேட சபையமர்வின் போது பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறித்த விசேட சபை அமர்வானது திருகோணமலை மாநகர முதல்வர் செல்வராசா தலைமையில் இடம்பெற்ற போது 3 உறுப்பினர்கள் இது குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்ற பிரேரணையை முன்வைத்து உரையாற்றினார்கள். திருகோணமலை மாநகர எல்லைக்குள் உட்பட்ட கடற்கரையோர கடற்தொழில் கிராமங்களான மனையாவளி, பெருந்தெரு, வீரநகர், பள்ளத்தோட்டம், விஜிதபுர போன்ற கடற்கரையோர பகுதிகளை உள்ளடக்கிய மக்கள் கடலரிப்பு காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்கும் மக்களை பாதுகாக்க வேண்டும். இதற்காக விசேடமாக குழு ஒன்றை அமைத்து விசேட பிரச்சனையாக கொண்டு வெளிநாட்டு உதவிகளை திரட்டி இதனை பாதுகாக்க வேண்டும்.
இவ்வாறான பிரச்சினைக்குரிய முக்கிய காரணமாக மணல் அகழ்வு காரணமாக உள்ளது. தினமும் கடல் தொழில் செய்து ஜீவனோபாயத்தை கொண்டு செல்ல வேண்டியுள்ளது. இந்த நிலையில் கடல் அரிப்பை பாதுகாக்க நிரந்தரமான தீர்வை முன்வைக்க வேண்டும், கரையோர தடுப்பு சுவர் கட்டாயமாக்க அப்பகுதிகளில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டது. திருகோணமலை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பலாங்குட கசப்பு தேரர் நேற்று முன்தினம் முதல் முன்னெடுத்து வந்த உண்ணாவிரத போராட்டத்தை நேற்று மாலை கைவிட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருகோணமலை டொக்கியாட் கடற்கரை பகுதியில் அனுமதியின்றி சட்டவிரோத கட்டுமானங்களை மேற்கொண்டமை மற்றும் புத்த சிலையை வைத்து அமைதியற்ற சூழலை உருவாக்கியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் 11 பேருக்கு எதிராக துறைமுக போலீசாரால் வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பான விசாரணையின் போது பலாங்குடை கசப்பதீரர் உட்பட 4 பிக்குகளும் 5 சிவிலியன்களுமாக மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். சிறையில் அடைக்கப்பட்ட பிக்குகளில் பலாங்குடை கசப்பதீரர் மாத்திரம் உணவு மற்றும் நீரை தவிர்த்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். கரையோர பாதுகாப்பு திணைக்களம் ஏனைய இடங்களில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ மகாவிகாரைக்கு எதிராக மட்டும் ஒருதலை பட்சமாக செயற்படுகிறது என குற்றம் சாட்டி அவர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார். நீதிமன்ற விசாரணையின் போது குறித்த கட்டுமானங்கள் சட்டவிரோதமானவை என சுட்டிக்காட்டப்பட்டது. எனினும் குறிப்பிட்ட காணியில் மேசை ஒன்றின் மீது புத்த சிலையை வைப்பது கரையோர பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குற்றமாகாது என இத்தரப்பிலும் வாதிடப்பட்டதுடன் வழக்கை இணக்கப்பாட்டுடன் முடிவுக்கு கொண்டுவர விடுக்கப்பட்ட கோரிக்கைகளும் அவர்கள் நிராகரித்தனர். தேரரின் போராட்டத்துக்கு ஆதரவாக தென்பகுதியிலிருந்து ஊடகவியலாளர்களும் முக்கியஸ்தர்களும் திருகோணமலைக்கு வருகை தந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை 6 மணியளவில் புல்மோட்டை அரசிமலை விகாராதிபதி பானாமுரே திலவங்ச நாயக்க தேரர் சிறைச்சாலைக்கு சென்று பலாங்குடை கசப்பதேரருடன் கலந்துரையாடினார். நீண்ட நேர பேச்சுவார்த்தையின் பலனாக கசப்பதேரர் தனது உண்ணாவிரத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. ஊடகவியலாளர் பிரகீத் எக்னோலிகூட கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவத்துடன் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராணுவ புலனாய்வு அதிகாரிக்கு வழங்கப்பட்ட பதவி உயர்வுக்கு சமூக செயற்பாட்டாளர்களும் ஊடக சுதந்திர அமைப்புகளும் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். லெப்டினன்ட் கர்னல் அரந்த ரதீஸ் பேரிஸ் என்பவர் பிரிகேடியர் பதவிக்கு உயர்த்தப்பட்டதாக ஊடக செய்திகள் மூலம் அறிந்ததாக பிரதீக் எக்னோலிகோடவின் மனைவி சந்தியா எக்னோலிகோட தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவுக்கு எழுதிய கடிதத்தில் அவர் இதனை சுட்டிக்காட்டினார். இந்த பதவி உயர்வுக்கு தாம் கடும் வருத்தத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிப்பதாகவும் 2010ஆம் ஆண்டு தனது கணவர் காணாமல் போன வழக்கில் பேரிஸ் பிரதிவாதியாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பல இராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரிகளில் லெப்டினன்ட் கர்னல் பேரிஸும் ஒருவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு சட்டமா அதிபர் துறை அவருக்கு எதிராக 17 குற்றச்சாட்டுகள் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்ததாகவும் அதில் கொலை குற்றச்சாட்டும் அடங்கும் என கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளில் கடத்தல் சம்பவத்தில் அவர் நேரடியாக ஈடுபட்டிருந்தது கண்டறியப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான கடுமையான குற்றச்சாட்டுகள் எதிர்கொண்டு வரும் அதிகாரிக்கு மூத்த பதவி வழங்கப்படுவது நீதித்துறை செயல்முறையை பாதிக்கக்கூடும் என சங்ஞா எக்னோலிகோட எச்சரிக்கை விடுத்தார். இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் எதிர்கொள்கின்ற ஒருவருக்கு உயர்ந்த பதவி வழங்கப்படுவது சாட்சிகளை பாதிக்கவும் விசாரணை அதிகாரிகளை மனமுடைக்கவும் நீதியின் நடைமுறையை பலவீனப்படுத்தவும் வழிவகுக்கும் அபாயம் உள்ளது என அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். எக்னோலிகோட வழக்கில் பிரதிவாதியாக உள்ள ஓய்வு பெற்ற ஒரு மூத்த அதிகாரி முக்கிய சாட்சி ஒருவரை மிரட்டியதாக கூறப்படும் மற்றொரு வழக்கும் தற்போது நிலுவையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பதவி உயர்வை சிவில் அமைப்புகளும் ஊடக சுதந்திர ஆதரவாளர்களும் கடுமையாக கண்டித்துள்ளனர். தேசிய வீடமைப்பு திட்டத்தின் ஆரம்ப விழா ஜனாதிபதி தலைமையில் இன்று மீசாலையில் நடைபெற்றது. சாவகச்சேரி மீசாலையில் இன்று காலை ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த முயற்சியின் கீழ் இந்த ஆண்டுக்குள் 31,000 வீடுகளை நிர்மாணிக்க திட்டங்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டது. 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய வீடமைப்பு திட்டம் சொந்தமாக ஒரு இடம் ஒரு அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வீடமைப்பு கட்டுப்பாடு மற்றும் நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் DP சரத் தெரிவித்தார். அத்துடன் உள்நாட்டு யுத்தத்தின் போது இடம்பெயர்ந்தவர்களுக்கு தலா 2 மில்லியன் ரூபாய் செலவில் 500 வீடுகள் கட்டப்படும் என பிரதியமைச்சர் குறிப்பிட்டமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் இடம்பெயர்ந்தவர்களுக்காக 2500 வீடுகளை கட்ட அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் கடந்த ஒரு ஆண்டு ஒரு வீட்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 1.5 மில்லியன் ரூபாய் என்றும் ஆனால் மாவட்ட செயலாளர் மற்றும் பிற அதிகாரிகளின் கோரிக்கைகளை தொடர்ந்து 2 மில்லியனாக அதிகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. විශේෂයෙන්ම දීර්ඝ කාලයක් යුද්ධෙන් පසුව විශාල නිවාස ප්‍රමාණ කාණියට පත් වුණා. නමුත් විශාල කාලයක් ගත වෙලා තිබුණත් එම නිවාස මුළුමනින්ම සාදලා තම අවසන් කරලා නැහැ. நாங்கள் இன்றைய தினத்திலே ஆரம்பிப்பது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய வீட்டு வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் அந்த திட்டம். உங்களுக்கு தெரியும், யுத்தம் ஆரம்பித்து பல வருடங்கள் கடந்தாலும் இன்னமும் அந்த வீட்டு திட்டங்கள் செய்து முடிக்கவில்லை. ஆகவே அந்த பூர்த்தியாகாத அந்த திட்டத்தை தான் நாங்கள் பூர்த்தி செய்வதற்காக இந்த திட்டத்தை ஆரம்பிக்கின்றோம்.
මම දන්නවා මේ යාපන දිස්ත්‍රික්කේ ජීවත් වෙන බොහෝ ජනතාව යුද්ධ කාලෙත් අවතැන් වෙලා හිටියා. දැන් යුද්ධෙන් පස්සෙත් අවතැන් වෙලා ඉන්නවා. எனக்கு தெரியும் இந்த யாழ் மாவட்ட மக்கள், இந்த வடமாகாண மக்கள் யுத்த காலத்திலும் நீங்கள் இடம்பெயர்ந்திருந்தீர்கள். யுத்தத்திற்கு பிறகும் இடம்பெயர்ந்து முகாம்களிலே வாழ்ந்து கொண்டு வந்தீர்கள். දීර්ඝ කාලයක් තමන්ගේම නිවසක් නැතුව, තමන්ටම තැනක් නැතුව පවුලක් ජීවත් වීම ඒ තරම් යුක්ති සහගත දෙයක් නොවේ. நீண்ட காலமாக அந்த ஒரு வீடு இல்லாமல், தனக்கே ஒரு உரிய இடம் ஒன்று இல்லாமல் தொடர்ச்சியாக வாழ்வது இலகுவான காரியம் அல்ல. එනිසා අපේ ආණ්ඩුවේ අපේක්ෂාව අපේ කාලය ඇතුළත යුද්ධෙන් අවතැන් වී සිටින සීළු ජනතාවගේ නිවාස ප්‍රශ්නය අපි විසඳනවා. ஆகவே எமது எதிர்பார்ப்பு இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுடைய வீட்டு வசதிகளையும் எமது ஆட்சியின் கீழ் செய்து கொடுப்பதுதான் எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. මම දන්නවා මේ ප්‍රදේශවල ඉන්න ජනතාව විශාල බලාපොරොත්තුවකින් සහ අපේක්ෂාවකින් අපේ ආණ්ඩුව හදන්න දායකත්වය සැපෙව්වා. எங்களுக்கு தெரியும் இந்த பகுதியிலே மக்கள் பெரியதொரு எதிர்பார்ப்புடன் எமது ஒரு ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் முன் வந்தீர்கள். සැලකිය යුතු ප්‍රමාණයකට සාමාන්‍යයෙන් තිබුණ මේ පළාත්වල තියෙන ආණ්ඩුවත් එක්ක විරුද්ධ, තියෙන ආණ්ඩුවත් එක්ක එකඟ නොවන මතවාදයක් තමයි දීර්ඝ කාලයක් තිස්සේ තිබ්බේ. எங்களுக்கு தெரியும் நீண்ட நாட்களாக இந்த பகுதியிலே இருந்த அரசியல் என்பது அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்லும், எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருந்த அரசியல் தான் இந்த பகுதியிலே கணிசமான அளவு காணப்பட்டது. මොකද ඒක වැරදි නෑ. அது தவறில்லை. ආණ්ඩුව ජාතිවාදයේ පෝෂණය කරනවා නම්, அரசாங்கம் இனவாதத்தை போஷிப்பதானால், ආණ්ඩුව ජනතාවගේ දේපොළ හොරකම් කරනවා නම්, அரசாங்கம் மக்களுடைய சொத்துக்களை களவெடுப்பதானால், ආණ්ඩුව පොදු ජනතාව ගැන කල්පනා කරන්නේ නැත්නම්, அரசாங்கம் பொதுமக்களை பற்றி சிந்திக்காமல் இருப்பதானால், ආණ්ඩුව ඒ අය ගැන විතරක් නම් කල්පනා කරන්නේ, அரசாங்கம் தம்மை பற்றி மட்டுமே சிந்திப்பதானால், ජනතාව සහ ආණ්ඩුව ඈත්වීම වළක්වන්න බෑ. அரசாங்கமும் பொதுமக்களும் விலகுவதை நாங்கள் எங்களுக்கு தடுக்க இயலாது. ඇයි ඒවා ජනතාවට විරුද්ධ ආණ්ඩු? ஏனென்றால் அவை அனைத்துமே அரசாங்கத்துக்கு எதிரான அரசாங்கங்களாகத்தான் காணப்பட்டன. ගැටුම් හදන ආණ්ඩු. முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அரசாங்கங்கள், තමන් සහ තමන්ගේ පවුලේ වෙනුවෙන් විතරක් හදාගන්න ආණ්ඩු. தங்களையும் தமது குடும்பத்தை பற்றியும் சிந்திக்கும் அரசாங்கங்கள். හැබැයි ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදලා තිබෙනවා මේ රටේ පොදු ජනතාවගේ ආණ්ඩුව. ஆகவே இலங்கை வரலாற்றிலே முதற் தடவையாக ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களுடைய ஒரு அரசாங்கம் அமைத்திருக்கின்றது. මා දන්නවා මැතිවරණයන් හිදී ජනතාව තුල, විශේෂම උතුරේ ජනතාව තුල අපි පිළිබඳ යම් කුකුසක්, දෙගිඩියාවක්, සැකයක් තියෙන්නේ නැති. விசேடமாக கடந்த காலங்களிலே அரசியல் எடுத்துக்கொண்டால் இங்கு வாழும் மக்கள் மத்தியிலே எமது கட்சி தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் காணப்பட்டிருக்கின்றன. අපි බලයට ගේන ඡන්දෙ දුන්නත් යම් සැකයෙන් යුතුව ඡන්දෙ දෙන්නේ නැති. எம்மை ஆட்சிக்கு அமர்த்துவதற்கு வாக்களித்தாலும் ஒரு சந்தேகத்தில் வாக்களித்திருப்பீர்கள். දැන් අපේ ආණ්ඩුව අදලා අවුරුද්දකට ටිකක් වැඩි කාලයක් ගත වෙලා තියෙනවා. இன்று அரசாங்கத்தை அமைத்து ஒரு வருடத்திற்கு சற்று அதிகமாக இருக்கின்றது. තවත් සැකයක් තියෙනවද? இன்னும் அந்த சந்தேகம் இருக்கா? අද පළමු වතාවට යාපනයේ ඔබ විශ්වාස කරන ආණ්ඩුවක් රටේ හැදිලා තියෙනවා. இன்று முதற் தடவையாக அந்த அரசாங்கங்களை நம்பும் வடமாகாண மக்களின் அந்த நம்பிக்கையுடனான ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. විශ්වාස කරනව නේද? நம்புகிறீர்கள் தானே? විශ්වාස කරනවනේ. நம்புகிறீர்களா? ඔව් අපි එකක් ඔබට කියන්නම්. ஒன்றை நான் கூற விரும்புகிறேன். පළමු කොටම අපි පහළ අමාරුවෙන් ජීවත් වෙන ජනතාවගේ ජීවිතය අපි සුවපත් කරන්න ඕන. முதலாவதாக நாங்கள் ஆக கீழ் மட்டத்தில் இருக்கும் வறுமைக்குட்பட்ட மக்களுடைய அந்த வாழ்க்கையை மேம்படுத்த ඒ வேண்டும். නිසා ආණ්ඩුවක් ලෙස කළ හැකි හැමදේම අපි කරනවා. ஆகவே அரசாங்கம் என்ற அடிப்படையிலே செய்யக்கூடிய அனைத்தையுமே அவர்களுக்காக செய்வோம். ගෙයක් නැති කෙනෙකුට ගෙයක් ලබා දීමට අපි කටයුතු කරන්නම්. ஒரு வீடு இல்லாதவருக்கு ஒரு வீட்டை வழங்குவோம். දරුවන්ට හොඳ අධ්‍යාපනයක් දෙන්න ඕන. ඒ සඳහා වැඩිම මුදල් ප්‍රමාණයක් මේ සැරේ අපි අයවැයලකින් වෙන් කරලා තිබෙනවා. பிள்ளைகளுக்கு சிறப்பான கல்வி உரிமையை கொடுக்க வேண்டும். ஆகவே ஒரு வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கக்கூடிய அதிகூடிய நிதியை கல்விக்காக நாங்கள் இந்த முறை ஒதுக்கி இருக்கின்றோம். හොඳ ආදායම් මාර්ගයක් හදන්න ඕන. சிறந்த ஒரு வருமான வழியை நாங்கள் ஏற்படுத்தணும். විශේෂයෙන් ගත්තොත් කෘෂි කර්මාන්තය, விசேடமாக விவசாயத்துறை, පොල් කර්මාන්තය, தென்னை பயிர்ச்செய்கை, දීවර කර්මාන්තය, கடற்தொழில் துறை,
සහ කුඩා කුඩා සුළු කර්මාන්ත சிறு சிறு கைத்தொழில்களை මේ ප්‍රදේශවල ජනතාවගේ ප්‍රධාන ජීවනෝපාය බවට පත් වෙලා තිබෙනවා. இந்த பகுதியிலே வாழும் மக்களுடைய வாழ்வாதாரங்களாக இருக்கின்றன. අපේ ආණ්ඩුවේ අපේක්ෂාව හැම කර්මාන්තයකටම සහාය දීලා எமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு அந்த அனைத்து துறைகளுக்கும் உதவிகள் ජනතාවගේ வழங்கி ජීවිතේ මේට වඩා උසස් කරන්න. உங்களுடைய வாழ்க்கை இதை விட ஒரு மேல் மட்டத்துக்கு எடுப்பதாகும். ඒ වෙනුවෙන් වැඩ කරන ආණ්ඩුවක්. அவற்றுக்காக வேலை செய்யும் ஒரு அரசாங்கம். ඒ විතරක් නෙවෙයි අපිට අවශ්‍යයි. அது மட்டுமல்ல, எங்களுக்கு தேவை දීර්ඝ කාලයක් நீண்ட நாட்களாக මගේ ජීවිතයෙන් වැඩි කාලයක් ගත්තොත් எனது வாழ்க்கையின் கணிசமான ஒரு பங்கை எடுத்தால் යුද්ධයක් යටතේ අපි ජීවත් වුණා. ஒரு யுத்தத்தில் கீழ்தான் நாங்கள் வாழ்ந்தோம். ගැටුම් ඇතුව ජීවත් වුණා. முரண்பாடுகளுடன் வாழ்ந்தோம். සැකෙන් ජීවත් වුණා. சந்தேகத்தினுடன் வாழ்ந்தோம். වෛර කරමින් ජීවත් වුණා. வைராக்கியத்துடன் வாழ்ந்தோம். එහෙම තිබුණානේ. அப்படி இருந்ததுதானே දෙමළ ජනතාව කෙරෙහි தமிழ் மக்கள் மீது සිංහල ජාතිවාදී කණ්ඩායම් සැකයෙන් බලනවා. சிங்கள இனவாதிகள் சந்தேகத்துடன் பார்த்தார். සිංහල ජනතාව කෙරෙහි சிங்கள மக்களை දෙමළ ජාතිවාදී කණ්ඩායම් සැකයෙන් බලනවා. தமிழ் இனவாதிகள் சந்தேகத்துடன் பார்த்தார். දීර්ඝ කාලයක් ගැටුමක් තිබුණා. நீண்ட நாட்களான முரண்பாடு ඒ இருந்தது. ගැටුමෙන් අපි කාටවත් ප්‍රතිඵල ලැබුණේ නැහැ. அந்த முரண்பாட்டில் நாங்கள் யாருக்குமே நல்லது கிடைக்கவில்லை. මොනවද ඒ ගැටුමෙන් අපිට ඉතුරුනේ? அந்த முருகல் நிலையிலே, அந்த யுத்தத்திலே எங்களுக்கு என்ன மிஞ்சியது? නිවාස හිමුණු පවුල්, வீடுகள் இல்லாத குடும்பங்கள், අම්මා තාත්තා හිමුණු දරුවන්, பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகள், ආර්ථිකයෙන් මුළුමනින්ම කඩාවැටිලා, பொருளாதாரம் முற்றாகவே சரிவடைந்த, ඥාතීන් මිතුරන් අහිමි වෙලා, உற்றார் உறவினர்களை இழந்த, උතුරේ දකුණේ දෙකේම வடக்கிலும் தெற்கிலும் இரண்டு මේ பகுதியிலுமே ව්‍යසනයේ ගොදුරු බවට පත් වුණා. இந்த இந்த யுத்தத்தில் அல்லது இந்த பாதிப்பிலே பாதிக்கப்பட்ட மக்கள் தான் மிஞ்சினார்கள். ඒ මුළු විනාශය පිටිපස්සෙම තිබුණේ அந்த அழிவுகளின் பின்னால் இருந்தது දේශපාලනය. அரசியல் தான் இருந்தது. බලය ලබා ගැනීම. அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் தேவை. බලය ලබා ගැනීම වෙනුවෙන් සිංහල ජනතාව උසිගන්නනවා. அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக சிங்கள மக்களை உசிப்பேத்தினார்கள். බලය ලබා ගැනීම වෙනුවෙන් දෙමළ ජනතාව උසිගන්නනවා. பதவிக்காக தமிழ் மக்களை உசுப்பேத்தினார்கள். මෙහෙම ජාතිවාදී දේශපාලනයක් තිබුණා. இவ்வாறு இனவாத அரசியல் தான் காணப்பட்டது. අදත් තනින් තන இன்றும் சில இடங்களிலே එක්ක පුරාවස්තුවක් කේන්ද්‍ර කරගෙන ஒரு தொல்பொருள் அந்த நிலையத்தை மையமாக வைத்து, එක්ක ආගමික ස්ථානයක් කේන්ද්‍ර කරගෙන அல்லது ஒரு மதஸ்தானத்தை மையமாக வைத்து මේ ජාතිවාදී ගැටුම්ස් අවුලන්න උත්සාහ කරනවා. இந்த இனவாத முருகல் நிலையை ஏற்படுத்த மீண்டும் முயற்சிக்கிறார்கள். මම ඔබලට එක සහතිකයක් දෙන්නම්. நான் ஒரு உறுதியை உங்களுக்கு வழங்குகிறேன். යලි අපේ රටේ மீண்டும் எமது நாட்டிலே උතුරේද வடக்கிலோ, දකුණේද தெற்கிலோ, නැගෙනහිරද கிழக்கிலோ, කවර ප්‍රදේශකවත් எந்த ஒரு பகுதியிலுமே සිංහල වේවා சிங்களமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், මුස්ලිම් වේවා முஸ்லிமாக இருக்கட்டும், කිසිදු ජාතිවාදයකට අපි ඉඩ නොදෙන බව මම සාතික කරනවා. எந்த ஒரு இனவாதத்துக்கும் நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று கூற விரும்புகின்றோம். துபாயில் கைது செய்யப்பட்டு பல கொலை வழக்குகளில் தொடர்புடைய சக்தி வாய்ந்த பாதார் உலக கும்பலைச் சேர்ந்த இருவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இந்த குற்றவாளிகள் இன்று காலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அவர்களுடன் கைது செய்யப்பட்ட பெண் ஒருவரும் அழைத்து வரப்பட்டதாக கூறப்பட்டது. சம்பந்தப்பட்ட பெண் கல்கிசை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவர் அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதில் அரசாங்கம் உண்மையாகவே ஒரு நியாயமான தன்முனைப்பை கொண்டிருக்குமாயின் ஐநா மனிதுரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வரும் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தின் அதிகாரிகள் இலங்கை வருவதற்கும் இங்கு அவர்களது பணியை முன்னெடுப்பதற்கும் இடமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இலங்கையில் யுத்த காலத்தில் பாலியல் வன்முறைகள் இடம்பெற்றமையும் அத்துமுறைகளுக்கான நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதும் ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் புதிய அறிக்கை ஊடாக மீள் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதில் அரசாங்கம் உண்மையாகவே ஒரு நியாயமான தன்முனைப்பை கொண்டிருக்குமாயின் ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வரும் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் திட்டத்தின் அதிகாரிகள் இலங்கைக்கு வருவதற்கும் அங்கு அவர்கள் பணியை முன்னெடுப்பதற்கும் இடமளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் கீழ் இயங்கி வரும் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தினால் தயாரிக்கப்பட்டு வந்த இலங்கையில் மோதல்களின் போது இடம்பெற்ற பாலியல் வன்முறைகள் தொடர்பான பொறுப்புக்கூறல் பற்றி நாங்கள் அனைத்தையும் இழந்துவிட்டோம், நீதி கிட்டும் என்ற நம்பிக்கையை கூட இழந்துவிட்டோம் என்னும் தலைப்பில் 30 பக்க விரிவான அறிக்கை கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டது. இலங்கையில் ஆயுத மோதலின் போதும் அதன் பின்னரும் நிகழ்த்தப்பட்ட பாலியல் வன்முறைகள் வெறுமனே தற்செயலாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக இடம்பெற்ற சம்பவங்கள் அல்ல எனவும், மாறாக அவை வேண்டுமென்றே பரந்துபட்ட ரீதியில் நிகழ்த்தப்பட்ட
முறையாக கட்டமைக்கப்பட்ட வன்முறைகளில் ஒரு அங்கமாகும் என அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி இம்மீறல்கள் தகவல்களை திரட்டுவதற்கும் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கும் தனிநபர்கள் மற்றும் சமூகங்களை ஒடுக்குவதற்கும் பரவலான அச்சம் மற்றும் அவமான உணர்வை வேரூன்றச் செய்வதற்குமான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இப்புதிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் மற்றும் அவற்றை அரசாங்கம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பது பற்றி கருத்துரைத்த இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினரும் சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் நம்பிக்கை நிதியத்தின் உறுப்பினரும் மனித உரிமை செயற்பாட்டாளருமான அம்பிகா சற்குணநாதன் இலங்கையில் யுத்த காலத்தில் பாலியல் வன்முறைகள் இடம்பெற்றமையும் அத்துமுறைகளுக்கான நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதும் ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் புதிய அறிக்கை ஊடாக மீளுறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார். மீறல்களுக்கான நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் உறுதிப்படுத்தப்படாமல் இருப்பது ஒருபுறம் இருக்க, குற்றவாளிகள் தண்டனைகளிலிருந்து தப்பிக்கும் தொடர்ந்து வலுப்பெற்று வருகிறது. இதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றது என கேள்வி எழுப்பினார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.